குவிசீன்ல நிறைய ஃபேமஸ் ரெசிபிஸ் இருக்கு. அதுல ஒரு சிக்கன் ரெசிபி தான் இன்னைக்கு நான் செய்ய போறேன். இது கொல்கத்தா ஸ்டைல் சிக்கன் பர்தா. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அகல கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஊற்றி இதில் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, பச்சை ஏலக்காய், கருப்பு ஏலக்காய் போடுங்க. அடுத்து 3 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டு பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் வதங்கினதும் இதில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு 1 நிமிஷத்துக்கு வதக்குங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் இதில் 2 தக்காளியை பொடியாக நறுக்கி போட்டு 2 நிமிஷத்துக்கு கிண்டுங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சதும் சிக்கனை போடணும். நான் 300 கிராம் போன்லெஸ் சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி சின்ன துண்டுகளாக கட் பண்ணி போடுறேன். இதை 5 நிமிஷம் கிண்டணும். அஞ்சு நிமிஷம் கழிச்சு இதில் 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க. கிட்டத்தட்ட 1.5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். கடாயை மூடி மீடியம் ஃப்ளேமில் 15 நிமிஷத்துக்கு சிக்கனை கொதிக்க வைங்க. பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் தண்டூரி மசாலா போடுறேன். தண்டூரி மசாலா ஆப்ஷனல் தாங்க, உங்ககிட்ட இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. அஞ்சு நிமிஷம் கழிச்சு இதில் 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி விழுது சேர்க்கிறேன். அடுத்து 1/2 கப் தயிரை நல்லா பீட் பண்ணி ஊற்றுங்க. தயிர் சேர்க்கறதுனால உங்களுக்கு க்ரீமி டேஸ்ட் கிடைக்கும். மறுபடியும் கடாயை மூடி மீடியம் லோ ஃப்ளேமில் இன்னொரு 5 நிமிஷம் வேக விடுங்க. கடைசியாக 1 டீஸ்பூன் நெய், கொஞ்சம் கசூரி மேத்தி தூவி மிக்ஸ் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. கொல்கட்டா ஸ்டைல் சிக்கன் பர்தா இப்போ ரெடி. கொல்கட்டா ஸ்டைல் சிக்கன் பர்தா எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இதில் நான் போன்லெஸ் சிக்கன் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சிக்கன் கொத்து கூட யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் நான், ரோட்டி, புலாவுக்கு சைட் டிஷ்ஷாக சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரசிச்சு சாப்பிடுங்க.